மக்களே வணக்கம். நம்ம பத்மாவதி தாயோட அவதாரத்தை பத்தி முன்னாடி வீடியோல நான் சொல்லிட்டு இல்லையா? அதாவது பிரிகு முனிவர் பெருமாள் காலை எட்டு வச்சதுக்கு அப்புறமா பெருமாள் பிரிகு முனிவர் உட்கார வச்சு அவர் காலை பற்றி மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேட்டாருன்னு சொன்னேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு சொன்னா, பிரிகு முனிவர் பெருமாள் தான் மும்மூர்த்திகள் சிறந்தவர்னு சொல்லி அவரு டிசைட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனா பிரிகு முனிவர் போனதுக்கு அப்புறமா லட்சுமி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, காலால ஒரு முனிவர் சாதாரண ஒரு முனிவர் காலால எட்டு வச்சாரு. நீங்க எதுவுமே நீங்க அவர் பண்ணலையே, எனக்கு இது ரொம்ப ஒரு கேவலமா இருக்குன்னு சொல்லி லட்சுமி தேவி பெருமாள் மேல கோவப்படுறாங்க. அதுக்கு ஏன் அப்படின்னு சொன்னா, பக்தர்களும் எல்லாமே எனக்கு ஒண்ணுதானே, அது போய் நான் ஏன் கோச்சிக்கணும்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்லும் போது, நீங்க என்ன கோச்சிக்காம இருக்கலாம், உங்களுக்கு உங்க பக்தர்கள் பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு ஏன் கணவனை எட்டு வச்சது என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா, அவர் உங்களை மட்டும் அவமதிக்கல, இந்த இடம் மார்ல நான் குடியிருக்க, அவர் மார்ல காலால் எட்டி உதச்சு உங்களை மட்டும் இல்ல என்னையும் அவமானப்படுத்திட்டாங்க. நான் அவமானப்பட்டதுக்கு அப்புறமா இனி இந்த வைகுண்டத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி தேவி என்ன பண்றாங்கன்னா, பெருமாள் கிட்ட கோச்சிக்கிட்டு இந்த பூலோகத்துக்கு கிளம்பி வர்றாங்க. கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா லட்சுமி தேவி 12 வருஷ காலம் தவம் இருக்கிறாங்க. தவம் இருந்து வெங்கடாச்சலபதி எப்படி அடைஞ்சாங்க அப்படின்றதுதான் இருக்கும். சோ இன்னும் நீங்க ஆன்மீக தகவல் நீங்க மேல தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.